நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த காட்சிகளை காணலாம். வைத்து கொண்டாடிய மரபு தமிழருடைய மரபு. அது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம். அந்த முறையில் இம்முறை எங்களுடைய மகளிர் பாசறை ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் பண்டிகையை பொங்கலுக்கு முன்பு மகளிர் பாசறை இந்த பெருவிழாவை எடுத்து வருகிறார்கள். உலகெங்கும் வாழுகிற எனது உயிருக்கினிய சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். வரும் காலங்களிலேனும் தமிழின மக்கள் தமிழ் மொழியை மீட்டு தங்களுடைய கலை இலக்கிய பண்பாட்டை காத்து தங்களுடைய வரலாற்றை மீட்டூராக்கம் செய்து பாதுகாத்து தங்களுடைய இன உரிமையை மீட்டு அவற்றை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு கையளிக்கிற வாய்ப்பாக காடு, மலை, அருவி, ஆறு, ஏரி, குளம், மணல், கடல் இந்த வளங்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கிற ஒரு உறுதியை ஏற்கிற ஒரு நாளாக இந்த பொங்கல் திருநாள் அமையட்டும். ஒவ்வொரு தமிழருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கட்டும். தமிழ் தேசிய எழுச்சி பொங்கல், புரட்சி பொங்கல் என்று நிறைந்த அன்பு கொண்டு நான் வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இது உங்களுக்கு ஒரு தலைப்பொங்கலா? இல்லை, தேர்தல் வாக்கு எண்ணி முடிக்கப்பட்டவுடனே அதை அவங்க எதிர்பார்த்த அந்த அங்கீகாரத்திற்கான வாக்கு விழுக்காடை நம்ம தொட்டுட்டோம். 8.22 விழுக்காட்டுக்கிட்ட. அப்போவே அது அவங்க அந்த அங்கீகார கடிதம் நமக்கு தரலை. அதுக்கு பல முறை நாங்கள் கடிதம் 2-3 முறை கொடுத்து கேட்டோம். அவங்க வட மாநிலங்களை நடந்த ஜார்க்கண்ட் இந்த மாதிரி சில மாநிலங்கள் நடந்த தேர்தல்களை அது நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் உறுதியாக போட்டிட்டோம். எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே, அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைதுன்னா அவ்வளவு கொடுமையான ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க. தித்திக்கிற பொங்கல் திருநாளில் அறிவிப்பேன். அது அறிவிப்போம், உறுதியாக அறிவிப்போம். நேற்று பத்திரிகையாளர் அதில் உங்களை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு மாட்டினுடைய கோமியத்தை நாங்கள் பார்சலாக பரிசா அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனம் பண்ணியிருக்கோம். பெரியார் பற்றி அது நல்லதுதான், அது கொடுக்கணும். நான் வாங்கி எங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றுவேன், அது நல்லா வளரும். அதனால அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போக சொல்லுங்கள். பொங்கல் தினத்தில்